Hi everyone, நான் தான் உங்க திலீப் பேசுறேன். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு பேமெண்ட் மெத்தட்ஸ் இத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். கிரெடிட் கார்டுல இருந்து எப்படிலாம் நம்ம மெர்ச்சன்ட்க்கு பே பண்ணலாம் அப்படின்றத ஒண்ணா பார்க்கலாம். கிரெடிட் கார்டுல இருந்து ஃபர்ஸ்ட் மெர்ச்சன்ட்க்கு பே பண்றது நேரா நம்ம கடைக்கு போய் பே பண்றது. இது ஆப்ஷன்ல எப்படி பே பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்வைப் பண்ணி கிரெடிட் கார்டு மூலமா நம்ம பே பண்ண முடியும். இந்த ஆப்ஷன் எப்படி அவைல் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த பொருளை ஒரு கடையில வாங்கணுமோ அந்த பொருளை வாங்கிட்டு அதுக்கப்புறமா அந்த கடையோட பில்லிங் செக்ஷன் போய் பில் பண்ணுவோம். அங்க கிரெடிட் கார்டு ஸ்வைப்பிங் மிஷின் வச்சிருப்பாங்க. அங்க நம்ம கிரெடிட் கார்டை கொடுத்தோம்னா அந்த கிரெடிட் கார்டுல ஒண்ணு நம்மளோட கிரெடிட் கார்டை டிப் பண்ணிட்டோ இல்லனா ஸ்வைப் பண்ணிட்டோ நம்மள பின் நம்பர் என்டர் பண்ண சொல்லுவாங்க. அந்த பின் நம்பரை என்டர் பண்ணோம்னா நம்ம கிரெடிட் கார்டு டிரான்சாக்ஷன் ஆயிடும். இது மூலமா பேமெண்ட் பண்றது ஃபர்ஸ்ட் பேமெண்ட் மெத்தட், காமன் பேமெண்ட் மெத்தட், எல்லா வெப்சைட்லயும் நம்ம பே பண்ணிக்கிட்டு இருக்க மெத்தட். அடுத்த பேமெண்ட் மெத்தட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆன்லைன் டிரான்சாக்ஷன். இந்த ஆன்லைன் டிரான்சாக்ஷன் மூலமா வர்த்தகம் பண்றது. இது எப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பேமெண்ட் கேட்வே இருக்கும். அந்த பேமெண்ட் கேட்வேயோட லிங்கை கொடுப்பாங்க அந்த மெர்ச்சன்ட். அதன் மூலமாக நம்ம கிரெடிட் கார்டோட டீடைல்ஸ் என்டர் பண்ணி நம்ம கிரெடிட் கார்டு டிரான்சாக்ஷன் பண்ணுவோம். இதுதான் ரெண்டாவது பேமெண்ட் மெத்தட் நம்ம பேமெண்ட் பண்றதுக்கு கிரெடிட் கார்டுல இருந்து. மூணாவது ஒரு பேமெண்ட் மெத்தட் இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஐவிஆர் டிரான்சாக்ஷன். இந்த ஐவிஆர் டிரான்சாக்ஷன் அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு நம்பரை போன் பண்ண சொல்லுவாங்க நம்ம மெர்ச்சன்ட். அந்த நம்பருக்கு நம்ம போன் பண்ணோம்னா நம்மளோட கிரெடிட் கார்டு நம்பரோட டீடைல்ஸ் எல்லாம் என்டர் பண்ண சொல்லுவாங்க. இதை என்டர் பண்றது மூலமா எவ்வளவு தொகைக்கு நம்ம டிரான்சாக்ஷன் பண்ணணும்னு கேட்பாங்க. அந்த தொகையும் அதுலயே என்டர் பண்ண சொல்லுவாங்க போன்லயே. அதையும் நம்ம டைப் பண்ணிட்டு அதுல கொடுக்கக்கூடிய செக்யூரிட்டி கோட் ஓடிபி கோட கேட்பாங்க. அதை நம்ம கொடுத்த உடனே நம்மளோட டிரான்சாக்ஷன் ஆயிடும் அந்த வெப்சைட் கூட. இது எங்க அதிகமா பயன்படுத்துவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வெளிநாட்டுக்கு டிக்கெட் புக் பண்ணும்போது ஏர்பிளேன் கம்பெனிஸ் ஏர்போர்ட்ல இருந்து இந்த டிரான்சாக்ஷனை இனிஷியேட் பண்ணுவாங்க முக்காவாசி. இது ஏன் இனிஷியேட் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏர்பிளேன் கம்பெனிஸ் கிட்ட பேமெண்ட் கேட்வே யூஸ் பண்றதோட ஐவிஆர் கேட்வேல யூஸ் பண்ணீங்கன்னா அவங்களுக்கு சார்ஜஸ் கம்மி. அதனால ஐவிஆர் டிரான்சாக்ஷன்ஸை ஏரோப்ளேன் கம்பெனிஸ் ப்ரோமோட் பண்ணுவாங்க அதிகமா. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா நாலாவது பேமெண்ட் ஆப்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆட்டோ பில் பேமெண்ட் ஆப்ஷன். இது என்ன ஆட்டோ பில் பேமெண்ட் ஆப்ஷன் அப்படின்றது பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாதமும் நமக்கு ஏதோ ஒரு தொகை கண்டிப்பா கட்ட வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லி சில கட்டணங்கள் இருக்கு. உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா போனோட பில் பேமெண்ட், அதுக்கப்புறமா நம்மளோட எலக்ட்ரிசிட்டி பில், அதுக்கப்புறமா கார்பரேஷன் டாக்ஸஸ், இன்சூரன்ஸ் பாலிசி, இதெல்லாம் ஒவ்வொரு மாசமும் நம்மளுக்கு ரிப்பீட்டா பே பண்ண வேண்டியிருக்கும். இல்ல வருடத்துக்கு ஒரு முறை ஒரு பேட்டர்ன்ல பே பண்ண வேண்டியிருக்கும். இப்போ இந்த பேமெண்ட் எல்லாம் நம்ம மிஸ் பண்ணிட்டா நமக்கு பெனால்டி சார்ஜஸ் வந்துடும். அப்போ இத பேமெண்ட் மிஸ் பண்ணாம பே பண்றதுக்கு ஆப்ஷன் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கு. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க கிரெடிட் கார்டு கம்பெனியை கூப்பிட்டு இந்த மாதிரி இந்த மெர்ச்சன்ட்க்கு மாதமோ இல்ல 6 மாதத்துக்கு ஒரு வாட்டியோ இல்ல 2 மாதத்துக்கு ஒரு வாட்டியோ இல்ல இவர் பில் ஜெனரேட் பண்ணும்போது எனக்கு பேமெண்ட் பே பண்ணிடணும் அப்படின்னு சொன்னா அவங்க அதுக்கான ரெக்வெஸ்ட் எடுத்துக்குவாங்க. அதன் மூலியமா ஒவ்வொரு மாதமும் அவங்க கிட்ட இருந்து பில் வந்த உடனே கரெக்டா டியூ டேட் அன்னைக்கு கரெக்டா உங்க கிரெடிட் கார்டுல இருந்து பேமெண்ட் அந்த மெர்ச்சன்ட்க்கு போய்டும். கரெக்டா இப்ப போன் பில் பே பண்றதுக்கு நான் செட் பண்ணி வச்சிருக்கேன் என்னோட ஆட்டோ பில் பேமெண்ட்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா கரெக்டா அந்த மாசம் பேமெண்ட் ஜெனரேட் ஆகி என்னைக்கு டியூ டேட்டோ அதை மெர்ச்சன்ட் அந்த கிரெடிட் கார்டு கம்பெனிக்கு கொடுத்துருவாங்க. கரெக்டா அந்த டியூ டேட் அன்னைக்கு மெர்ச்சன்ட்க்கு கரெக்டா கிரெடிட் கார்டுல இருந்து அந்த பேமெண்ட் பே பண்ணிடுவாங்க. நம்ம கிரெடிட் கார்டு பேமெண்ட்ன்ற ஒரே ஒரு பேமெண்ட் சிஸ்டத்தை மட்டும் கரெக்டா மானிட்டர் பண்ணா போதும், நம்மளோட பேமெண்ட் எல்லாமே கரெக்டா பே ஆகிட்டு இருக்க மாதிரி இருக்கும். இது ஒரு பேமெண்ட் மெத்தட். மொத்தமா 4 பேமெண்ட் மெத்தட் மூலமா கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி பே பண்ணலாம். இதெல்லாம் தான் நம்ம கிரெடிட் கார்டு பயன்படுத்தக்கூடிய இருக்க ஆப்ஷன்ஸ். இதுல ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.